இன்றைக்கு பாருங்கள் எங்கட நாட்டில் அல்லது வெளிநாட்டில் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிற ஒருத்தர் எங்களால் நினைச்சு கூட பார்க்கலாமா அவர் இஸ்லாத்துக்கு வருவாருண்டு. இவ்வளோ பேசுகிறான், வருவானா இவன் இஸ்லாத்துக்குன்னு தான் நாங்கள் பேசுவோம். அன்பானவர்களே, இது எல்லாத்தை விட மிக பயங்கரமாக இருந்த ஆட்கள் அவங்க எல்லாம். ஆனால் அவர்கள் எல்லாம் சஹாபாக்களாக மாறினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஅவத்துடைய முறை ஒன்றே ஒன்று தான், மன்னிக்கிறது மறக்கிறது, மன்னிக்கிறது மறக்கிறது. எம்மில் சிலர் மன்னிப்போம் ஆனா மறக்க மாட்டோம். மார்க்கம் சொல்லுது ஒன்றை மன்னிச்சா நாளைக்கு அதை சொல்லி காட்டே வரும். எனக்கு ஒரு காலத்துல இவர் இப்படி செஞ்சாரு, சரி பரவாயில்ல, நான் என்ன செய்ய, நான் சேர்ந்து நடக்கிறேன். இல்ல, forgive and forget. மார்க்கம் சொல்லுது மன்னிங்க, மன்னிச்சுட்டு அதை மறந்தே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவரை கண்டா நீங்க அப்படி நினைக்கவே வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தை இப்படி தான் மேற்கொண்டாங்க. அன்றைக்கு அத்தனை சஹாபாக்களும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதுக்கு பிரதானமான காரணமே சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த பண்பு, அந்த நல்ல அஹ்லாக், அவர்கள் தாவத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல முறை, இந்த முறைகளால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாத்தை அன்றைக்கு வெற்றி கொண்டாங்க சகோதரர்களே. புகாரில் ரிவாயத் ஒன்று வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத ஒரு வாலிபன் வேலை செய்கிறாரு. அவர் கொஞ்ச நாளைக்கு பின்னால் ஃபமரிதா, அவர் நோயாளியாக விட்டு வீட்டில் இருக்கும் பொழுது முழு வீடுமே ஒரு ஜூ குடும்பம், யூதர்கள், யகூதிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கிட்ட வேலை செஞ்ச அந்த புள்ளைய பார்க்க வீட்டுக்கு போறாங்க. அந்த வாப்பா பார்க்குறாரு, இந்த புள்ளை யாருக்கிட்ட வேலை செஞ்சாரோ அவர் நோய் விசாரிக்க வந்திருக்கிறாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவர் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த புள்ளைய பார்த்து சொன்னாங்க, அஸ்லிம், நீ இஸ்லாத்துக்கு வந்துரு என்று சொல்லும் பொழுது இந்த புள்ள வாப்பட முகத்தை அப்படி பார்த்தாராம். வாப்பா என்ன சொல்றாரு இதுக்கு? ஏன்னா வாப்பாவும் ஒரு யூதர், மரண படுக்கையில் படுக்கிற அந்த புள்ளையும் ஒரு யூதர். அன்பானவர்களே, அந்த யூத மனிதன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வந்துச்சு? அதி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம்ட வாயில வரல, ஒரு யூதர்ட வாயில இது வந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த புள்ளைய பார்த்து வாப்பா சொன்னாரு, இந்த நபி என்ன உங்கள்கிட்ட விரும்புகிறாரோ அதுக்கு நீங்க வழிபட்டுருங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்னு அந்த முள்ள மௌத்தா போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில இருந்து வெளியே வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இந்த புள்ளைய பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்து வெளியாயினாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த புள்ளைக்கு ஹிதாயத்துக்கு காரணம் என்ன? அந்த கட்டத்துல பக்கத்துல வேலை செய்யற டைம்லயே ஹிதாயத் கிடைக்கல. அந்த மரண படுக்கையில் அந்த புள்ளைய வாப்பா பார்த்து ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் தெரியுமா? ஒரு முஸ்லிம் டேக்கிற நல்ல பண்பை காட்டினாங்க, நோய் விசாரிக்க போற பண்பை காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே சஹாபாக்கள், அந்த மக்கள், எல்லா மக்களுடைய சிந்தனையில கவலையோட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க.